20:21. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். இதுல நாவினால் ஒருத்தர் பேசுறது அவங்க துய்த்தாகணும்னு சொல்லல பைபிள்ல. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ, அப்போ பேசுறதும் விதைக்கிறதையும் பைபிள் வந்து ஒன்னா சொல்லுது இல்லையா? இப்போ ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம், நம்ம அறுவடை பண்ணும்போது ஒரு விதையை நம்ம அறுவடை பண்றது கிடையாது இல்லையா? ஒரு விதையை நம்ம விதைச்சோம்னா அது 50 100 மணிகளை கொடுக்கிறது. ஒரு கோதுமை மணியை நாம் விதைக்கும் பொழுது பல கோதுமை மணிகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது அதனுடைய பலன் வந்து பல மடங்காக இருக்கிறது. அதனாலதான் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் பைபிள் சொல்லுது. வாழ்வதும் நாவாலே. நம்முடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்குது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். கடந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நம்ம பேசுற வார்த்தை கடவுள் கையில போதா இல்ல சாத்தான் கையில போதா நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா? பண்ணோம். ஓகே, குட். சோ அப்ப நம்ம பேசுற வார்த்தை கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருந்தால், கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றதாக இருந்தால் அது கடவுள் கையில போது. கடவுள் அந்த வார்த்தையை கனம் செய்வார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நாம் பேசுகிற வார்த்தை கடவுளுடைய திட்டத்திற்கு முரண்பாடாக, இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கும் பொழுது அதை கீழே விட்டு விடுவார். அதை சாத்தான் பயன்படுத்துவான், நமக்கு எதிராக பயன்படுத்த முடியும்னு சொன்னேன். அப்ப நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிக மிக முக்கியமா இருக்கு. சில நேரத்தில் நம்ம கேலி பேசும்போது சில நேரத்துல தவறா பேசிடுறோம். குழந்தைகளை வளர்க்கும் போது தவறா பேசுறோம். குழந்தைங்க ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது சில நேரத்துல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, ஏன் உயிரை வாங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஒரு வார்த்தை போதும் அந்த அம்மாவுக்கு நோயை கொண்டு வர்றதுக்கு, அந்த அம்மாவுடைய உயிரை எடுக்கிறதுக்கு சாத்தானுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். அப்புறம் நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லும் போது அதே மாதிரி நிறைய நேரம் சாப்பாடு ஊட்டும்போது என்ன சொல்றாங்க, ஏதாவது பொய் சொல்லி பூச்சாண்டி வரான் போலீஸ் வரான்னு சொல்லி பொய் சொல்லி சாப்பாடு ஊட்டுறாங்க. இப்போ பிறகுற குழந்தைங்க நம்ம பொய் சொல்லி ஊட்டும் போது என்ன ஆகுது, சாத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நிறைவேற்ற நான் கண்ணும் கருத்துமா இருக்கிறேன்னு சொல்றார். கடவுள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நிறைவேற்ற கடவுள் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். ஆனா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தையை நம்ம அவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லா பேசலன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மிக மிக கேர்ஃபுல்லா பேசுறது அவசியம். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையை இறை வார்த்தைக்கு முரண்பாடா போதோ நம்ம எதை விதைக்கிறோம், சாவை விதைக்கிறோம். எப்பொழுது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை இறை வார்த்தைக்கு ஏற்று போகிறதோ நம் வாழ்வை விதைக்கிறோம். குறிப்பாக பேதுரு வந்து ஜீசஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாள் ஜெருசலேமுக்கு போறது குறித்து பேசும் பொழுது பேதுரு வந்து சொல்றார், கடிந்து கொள்கிறார் இல்லையா, ஆண்டவரே உமக்கு அப்படி ஆகக்கூடாது, நீ போகக்கூடாதுன்னு சொல்லும் போது ஜீசஸ் என்ன சொல்றாரு, அப்பாலபோ சாத்தானேன்றார். எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சீடராக இருந்தாலும் பேதுரு மூலமா இப்ப யார் பேசுனது, பேதுரு மூலமா யார் பேசுனது? டெய்சி சிஸ்டர் நீங்களும் பியூலா சிஸ்டரும் ஆன்சர் பண்ண வேணாம், நீங்க ரெகுலரா வர்றவங்க ப்ரேயருக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும், மற்றவங்களை ஆன்சர் பண்ண சொல்லுங்க. சோ எப்பொழுது இறை திட்டத்திற்கு முரண்பாடாக, இப்போ இங்க பேதுரு பேசுனது இறை வார்த்தைக்கு முரண்பாடாங்கிறத விட இறை திட்டத்துக்கு முரண்பாடா பேசுறார். கடவுளுடைய திட்டத்திற்கு விரோதமாக பேசும் பொழுது அங்கே நம்ம மூலியமா யார் பேச முடியும், சாத்தான் பேச முடியும். அப்ப நம்முடைய வாயிலிருந்து கடவுளுடைய திட்டம் என்னன்னு தெரியாம நிறைய நேரத்துல பேசும் பொழுது அல்லது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசும்பொழுது நம்ம மூலமா யார் பேசியிருப்பாங்க, நிறைய மூலம் பேசியிருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம மூலியமா தீய சக்தி பேச நம்ம அனுமதிச்சிருந்தோம் என்றால் அங்க தீமை தான் வரும், சாவு தான் வரும். சோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இறை வாயிலிருந்து வர வார்த்தைகள் மிக மிக அவசியம். நம்ம ஒரு இறை வார்த்தைக்கு முரண்பாடா பேசும்போது நம்ம அழிவை விதைக்கிறோம், இறை வார்த்தைக்கு ஏற்றபடி பேசும்போது நம்ம அங்க வாழ்வை விதைக்கிறோம். அப்ப நம்ம வாயிலிருந்து வாழ்வு வருதா சாவு வருதா, நம்ம வாயிலிருந்து பரிசுத்தாவி பேசுறாரா அல்லது அசுத்தாவி பேசுறாரா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை, நாவும் தீயை போன்றதுதான். யாக்கோபு 3:6, நெறிகட்ட உலகின் உருவே அது, நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது.
அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. அப்போ இந்த நாக்குல இருந்து ஒரு நெருப்பு வருதுன்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. இந்த நெருப்பை எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்து பெறுகிறது. பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. எப்பொழுது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக, எப்பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கு முரண்பாடாக நம்ம பேசுகிறோமோ நம்ம வாயிலிருந்து ஒரு நெருப்பு வருதுன்றார். இந்த நெருப்பு எங்க உள்ள நெருப்புன்னு சொல்றாரு? நரகத்திலிருந்து வருகிற நெருப்பு நம்ம வாயிலிருந்து வருது. ஒரு மனிதனுடைய நாவில் 2 வகையான நெருப்புகள் வரலாம். ஒன்று பரலோகத்திலிருந்து வருகிற நெருப்பு வரலாம், அல்லது நரகத்திலிருந்து வருகிற நெருப்பு வரலாம். எப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை நாம் பேசுகிறோமோ, கடவுளுடைய வார்த்தைக்கு ஒத்து பேசுகிறோமோ, பரலோகத்திலிருந்து நெருப்பு வருகிறது. என்ன நெருப்பு அது? பரலோகத்திலிருந்து வர நெருப்பு. பரலோகத்திலிருந்து வர நெருப்பு என்ன? பெந்தகோஸ்து அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வடிவில் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுதான். முதல்ல ஆண்டவர் நம்முடைய உறுப்புகளிலே கடவுள் பயன்படுத்த விரும்புகிற ஒரு முக்கியமான உறுப்பு நம்முடைய நாக்கு. ஏன்னா மறுபடியும் வாழ்வு மரணமும் நாக்குல இருக்குது. நம்முடைய நாக்கு சுத்தமா இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம நாக்கு வழியா பேசுவார். நம்முடைய நாக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடா பேசிச்சு, அதை நம்ம பேசுறதை பற்றி கவலையே படாம பேசினோம்னா அங்க பரிசுத்த ஆவி வர முடியாது, அசுத்த ஆவி தான் செயல்பட முடியும். அந்த நெருப்பு நரகத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி சொல்றார். யாக்கோபு மறுபடியும் சொல்றார், ஒரே நாக்கிலிருந்து, ஒரே ஊற்றில் நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் வரக்கூடாது. ஒரு வீட்டுல நல்ல தண்ணி கெட்ட தண்ணி வருமா? நல்ல ஊட்டினா நல்ல தண்ணி தான் வரும். ஆனா நாக்குல என்ன வருது? சில நாக்குல நல்ல வார்த்தைகளும் வருகிறது, இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகளும் வருகிறது. வாழ்வும் சாவும் நம்முடைய நாக்குல இருந்து வரக்கூடாது. வெறும் வாழ்வு மாத்திரம்தான் வரணும். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிறருக்கு வாழ்வளிப்பதாக இருக்க வேண்டும், பிறர் மனதை காயங்களை குணப்படுத்துவதாக இருக்க வேண்டும், கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். சோ நாக்கு குறித்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். யாக்கோபு ஒரு அதிகாரம் முழுவதையும் நாக்கை பற்றி எழுதுறார் இல்லையா? யாக்கோபு 3வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அவர் 2வது வார்த்தையிலிருந்து அவர் பேசுறதே அதுதான். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம், பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர், அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர். இதுல என்ன சொல்றாரு? நிறைய இருக்குது, நம்ம தியானிக்கணும், நிறைய தியானிக்கலாம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர். பைபிள்ல யாரு நிறைவு பெற்றவர்னு பைபிள் சொல்லுது? வானகத்தந்தை. விண்ணக தந்தை மாத்திரம்தான் நிறைவுள்ளவர் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றார். நம்முடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? யார் தன்னுடைய பேச்சு தவறாமல் இருக்கிறாங்களோ அவங்கதான் நிறைவு பெற்றவர்களா இருக்க முடியும். அப்ப நம்ம பிதாவை போல நம்ம மாறணும், இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னா நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்னது? நம்முடைய நாக்கு. நாம் பேசுகிற வார்த்தை கடவுளுக்கு உகந்த வார்த்தையா இருக்குதா? கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததா இருக்குதா? இறை வார்த்தைக்கு ஒத்து போதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருக்கு உடம்பு சரியில்லை, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நாங்க சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். என்ன ஆச்சுங்க? ஜுரமா? ஆமா, பையனுக்கு ஜுரம், அதனால எனக்கு ஜுரம் வந்தது. பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஜுரம் வந்தா நம்மளுக்கு ஜுரம் வரணும்னு பைபிள் எங்கேயா போட்டிருக்கான்? இது மெடிக்கலா கரெக்டா இருக்கலாம், பைபிள் அப்படி கிடையாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, தீமை உனக்கு நேரிடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கு நோய் வந்தாலும் நீங்கள் கடவுளுக்குள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நோய் உங்களை நெருங்க முடியாது. கொரோனா வரும்போது எங்க வீட்டுல என்னுடைய பெரிய பொண்ணுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் நோய் வந்தது, கொரோனா நோய். என் பையன் என் மேலதான் படுத்திருப்பான், என் ஒய்ஃப் அந்த பக்கம் படுத்திருப்பாங்க. ஆனா கொரோனா என்ன ஒன்றும் டச் பண்ணவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்? கடவுள் கொடுத்த வாக்குறுதி. உனக்கு நோய் வராதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு, நீங்க அதை நம்புனீங்கன்னா நம்மை தொடாது. ஆனா நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? ஸ்கூல்ல பையனுக்கு கிளாஸ்ல இருந்த பையனுக்கு ஜுரம், அதனால என் பிள்ளைக்கு நோய் வந்துடுச்சு. வெளியில மலையில நனைஞ்சோம், அதனால ஜலதோஷம் பிடிச்சது. மலையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிக்கணுமா கட்டாயம்? சொல்லுங்க பார்க்கலாம். மலையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிக்குமா? இப்போ சிஸ்டர் நீங்க மட்டும் தான் பதில் சொல்றீங்க, யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்க. ஓகே, இப்போ ஆதாம் ஏவாளை கடவுள் படைக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கல இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம ஓப்பன் ஃபீல்டுல தான் படைச்சு விடுறாரு. அவங்க மேல மழை பெஞ்சது, பனி பெஞ்சது, வெயில் அடிச்சது, அவங்களுக்கு ஒரு நோயும் வரல. கரெக்டா? அப்போ இந்த உடல்ல
நோய் வரப்போறதுல நம்மளுக்கு நிறைய பேர் டஸ்ட் அலர்ஜின்னு சொல்றாங்க. எங்க குரூப்ல நிறைய பேருக்கு குணமாயிருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சகோதரி அவங்க நாகர்கோயில் அங்கிருந்து ஒரு முறை ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, பிரதர் எனக்கு ஃப்ரிட்ஜில் கை வச்சா உடனே கையெல்லாம் சிவப்பா கண்டா வீங்கிடும், கொஞ்ச நேரத்துல உடம்பு எல்லாம் அலர்ஜி ஆயிடும் அப்படின்னாங்க. அவங்களுடைய நோய் உண்மைதான் இல்லையா? டாக்டர் சொல்றது உண்மை, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவங்க கண்ணில் பாக்குறது எதனால அந்த மாதிரி அலர்ஜி ஆகுதுன்னு சொல்றாங்க. குளிர் அவங்களுக்கு ஒத்துக்கல. ஸோ ஃப்ரிட்ஜில் கை வச்சோடனே உடம்பெல்லாம் திட்டுத்திட்டா வீங்கி போயிருது. அப்ப நான் கேட்டேன், சிஸ்டர் இது இப்போ உங்ககிட்ட சொன்னதான் நான் சொன்னேன். ஆதாம் எவ்வளவு படிக்கும்போது ஆண்டு குளிர் மழை எல்லாம் பார்க்கல, எல்லாத்தையும் ஓப்பனா தான் அவங்க சுத்த சொன்னாரு. அவங்களுக்கு அலர்ஜி வந்த மாதிரி பைபிள்ல எங்கேயும் கிடையாது. கரெக்டா? நமக்கு அலர்ஜி வருமா குளிர்னால? ஸோ அவங்க ஒரு 10 முறை குளிர் எனக்கு நல்லதுன்னு ஒரு 10 முறை சொல்லுங்க சிஸ்டர்னு சொன்னேன். அவங்க ஒரு 10 முறை குளிர் எனக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு போய் நீங்க ஃப்ரிட்ஜில் கை வைக்க வேணாம், ஃப்ரீசர்ல கை வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ரொம்ப பயந்தாங்க. பிரதர் ஃப்ரிட்ஜில் வச்சாலே எனக்கு கையெல்லாம் சிவப்பு வீங்கி போயிடும், நீங்க ஃப்ரீசர்ல வைக்க சொல்றீங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு வாங்க சிஸ்டர், நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்க வச்சுட்டு ஓடி வந்து பயங்கர சந்தோஷத்துல சொன்னாங்க, ஒண்ணுமே ஆகல பிரதர் சொல்லிட்டு கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா. சரி, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிதுன்னு ஆண்டு சொல்றார். நம்ம உலகம் சொல்றது நம்புறோம், பைபிள் சொல்றது நம்ம நம்புறது இல்லை. இறை வார்த்தை சொல்லுது, வாதை உனக்கு உன் கூடாரத்தை அணுகாது இல்லையா? தீமை உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. இப்போ குளிர் நம்மள ஒண்ணும் பண்ணாது. அலர்ஜி நம்மளுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி. கத்தார்ல ஒரு சகோதரர் ஒரு முறை ஜூம்ல மீட்டிங்ல வந்தார். அவர் 18 வருடமாக அவருடைய தொண்டை கரகரன்னு தான் பேசுவார். எப்போ பேசினாலும் கரகரன்னு ஒரு கோல்டுல இருக்கிற மாதிரி தான் பேசுவார். ஒரு நாள் நான் கேட்டேன், பிரதர் உங்க குரலை விடுதானா இல்ல வேற மாதிரியானா? இல்ல எனக்கு 18-19 வருஷமா அப்படிதான் இருக்குது. கொரோனா டைம்ல இவர் இப்படி பேசுறது பார்த்தா அவர் எந்த ஒரு ரூம்லயும் அவரை தங்க அலோவ் பண்ணல கம்பெனில. அங்க கம்பெனி அகாமடேஷன்ல ஸ்டே பண்ணியிருந்தார். அப்போ உடன் இருப்பவர்களுக்கு ஒரு பயம், இவருக்கு ஏற்கனவே கொரோனா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவரை எந்த ஒரு வேலை செய்கிறவருடைய அறையில் தங்க இவரை அனுமதிக்கவில்லை. அப்போ ஒரு நாள் சொன்னார் இந்த மாதிரி. நான் கேட்டேன், எதனால உங்களுக்கு இப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவரு, எனக்கு ஏசி ஒத்துக்காது பிரதர், அடுத்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு டஸ்ட் அலர்ஜி, அதனால எனக்கு இருக்குது போவாது, இங்க போடுற ஃபுட்டு எனக்கு ஒத்துக்கல. 3 காரியம் சொன்னார். அந்த மெஸ்ல போடுற ஃபுட்டு எனக்கு ஒத்துக்கல, அதுக்கு அடுத்தது ஏசி எனக்கு ஒத்துக்காது, 3வது டஸ்ட் எனக்கு ஒத்துக்காது. இங்க யாராவது டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு லைன்ல யாராவது இருக்கீங்களா டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க? இருக்கிறோம் ஃபாதர். இருக்கிறீங்க. நம்ம உடல் எங்க இருந்து வந்தது சிஸ்டர்? கடவுள் படைக்கப்பட்டது. எங்க இருந்து படைச்சார் நம்ம உடல்? மண்ணில இருந்து. ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா நீங்க யூ கேம் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் யூ வில் ரிட்டர்ன் பேக் டு டஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? தூசி நம்மளை உருவாக்குகிறார் கடவுள். தூசியில இருந்து நம்ம உருவாக்குறார். அப்படி இருக்கும்போது தூசி நமக்கு அலர்ஜி ஆக முடியுமா? முடியாது. சிவமதி சிஸ்டர் சொல்லுங்க பார்க்கலாம், தூசி நமக்கு அலர்ஜி ஆக முடியுமா? முடியாது பிரதர். இப்ப இறை வார்த்தைக்கு முரண்பாட நம்ம மனசுல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க டஸ்ட் அலர்ஜி. இப்ப டாக்டருங்க அதுக்காக தப்பா சொல்றாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தை. ஒரு மனிதனுக்கு டஸ்ட் அலர்ஜியா இருக்க முடியாது. நம்முடைய உடலே டஸ்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்குது. டஸ்ட் உருவாக்குகிறார். You are created from the dust and you have to return back to the dust தான் பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நமக்கு டஸ்ட் ஒரு காலத்திலயும் அலர்ஜி ஆகாது. இப்ப நீங்க 2 பேரும் யாரெல்லாம் டஸ்ட் அலர்ஜி இருக்கீங்களோ ஒரு 10 முறை டஸ்ட் எனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க டஸ்ட் அலர்ஜி போயிடும். எப்பவுமே ஒரு செகண்ட் சொல்ல முடியுமா? சிஸ்டர் அருள் செல்வம், உங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அந்தோனி அம்மாள் சிஸ்டர் ஒரு 10 முறை சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. தூசி எனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. தூசி எனக்கு நல்லது, 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 தூசி எனக்கு நல்லது. நன்றி. என் உடல் தூசியால் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு 3 முறை சொல்லுது. என் உடல் தூசியால் உருவாக்கப்பட்டது, என் உடல் தூசியால் உருவாக்கப்பட்டது, என் உடல் தூசியால் உருவாக்கப்பட்டது. ஓகே, குட் சிஸ்டர். ஒரு 2 நாள் சொல்லிட்டு போய் நீங்க எந்த டஸ்ட்ல வேணா பரண்டு வாங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. புரியுதுங்களா? எஸ் சார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஒரு 2-3 நாள் ஒரு ஜோமாலை எடுத்துக்கோங்க. டஸ்ட் எனக்கு நல்லதுன்னு ஒரு ஜோமாலை டெய்லி சொல்லுங்க. அந்த ஜோமாலை ஒவ்வொரு மணிலையும் டஸ்ட் எனக்கு நல்லது, நான் டஸ்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், டஸ்ட் எனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க ஒரு தூசியில என்ன பண்ணா உங்களுக்கு இந்த அலர்ஜி வருமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒண்ணும் வராது. எனக்கு இந்த சாம்பிராண்டி புகை போட்டா வீசிங் வரும், தும்பல், கோல்டு பொருள் எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. வேணா சாம்பிராணி புகை போட்டு பார்த்துட்டு வாங்க. சரி சரி சொல்றேன் நான் நாளைக்கு. இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சாம்பிராணி வீட்டுல போட்டேன். இன்னொரு தடவை அடுத்த வாரம் சொல்றேன், போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு. என்னாச்சு உங்களுக்கு? இப்ப ஒன்னும் ஆகல. இப்ப சாயங்காலம் போட்டேன். ஒரு பொருள் ஒண்ணு வாங்கிருந்தோம் வீட்டுல, மொபைலு. அந்த மொபைலுக்கு சாம்பிராணி போட்டோம். மொபைலுக்கு சாம்பிராணி போறீங்களா? ஏன் சிஸ்டர்? அது ஆசீர்வதிக்கப்படணும்னு. அதுக்கு சாம்பிராணி ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி குட். ஓகேங்களா? சோ இறை வார்த்தைக்கு முரண்பாட நம்ம மைண்ட்ல ஒரு எண்ணம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தீய சக்தி அதை பயன்படுத்த முடியும். எப்போ ஒரு டாக்டர் நமக்கு டஸ்ட் அலர்ஜின்னு சொல்ல நம்ம நம்புறோம், டஸ்ட் எனக்கு அலர்ஜி ஆகி போச்சுன்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அது டஸ்ட் அலர்ஜியா தான் இருக்கும் உடம்பு. ஆனா இறை வார்த்தை டஸ்ட்ல தான் நம்ம உடல் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு டஸ்ட் அலர்ஜி கொடுக்க முடியாத நம்ம விசுவசிச்சோம்னா டஸ்ட் நமக்கு அலர்ஜியாக மாறாது. இந்த சகோதரர் 18 வருடமாக இந்த அலர்ஜியில இருந்த சகோதரர், நான் ஒரு ஜெபமாலை எடுத்துட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்ல சொன்னேன். ஒரு வாரம் நீங்க சொல்லிட்டு அடுத்த வாரம் வாங்க பிரதர், நான் உங்களுக்கு ஜெபம் போறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அவர் அடுத்த வாரம் சாட்சி சொன்னார், நீங்க ப்ரேயர் பண்ண வேண்டாம் பிரதர், 3வது நாள் எனக்கு இந்த அலர்ஜி எல்லாம் சரியாக போச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, கடவுள் கிருபை இல்லை. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? பைபிள் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இறை வார்த்தையை நம்ம பைபிள் ஃபுல்லா படிக்கலாம், ஆனா உண்மை தெரியாம இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், பைபிள் ஃபுல்லா நம்ம படிச்சதுனால நமக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க பைபிள் ஜெனிசிஸ்ல இருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் படிச்சிருக்கலாம், ஆனா எதை நம்பிட்டு இருக்கிறீங்க? டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு நம்புறீங்க. 20 வருஷமா சொல்றீங்க டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லையா? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? டஸ்ட் நமக்கு அலர்ஜி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அதுதான் உண்மை. அப்போ இறை வார்த்தையை தெரிந்து கொள்வது வேறு, உண்மையை தெரிந்து கொள்வது வேறு. யோவான் 8வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. யோவான் 8:30-31. யோவான் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து பார்க்கலாம், 31ல இருந்து பார்க்கலாம். 31, 32. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். எல்லோரும் யோவான் 8:32 அறிக்கை பண்ணுவோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நம்ம இதை அடிக்கடி அறிக்கை பண்றோம், கேள்விப்படுறோம். ஆனா இந்த 32க்கு முன்னால 31வது வசனத்தை நம்ம பார்க்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அப்போ எப்பொழுது நாம் ஒரு சீடரா மாறுறோம் ஆண்டவருக்கு? அவருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக நாம் மாறுகிறோம். அந்த தொடர்ந்து கடைபிடிக்கும் போதுதான் உண்மையை அறிந்தவர்களாகவும் நம்ம மாறுகிறோம். அந்த உண்மைதான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். இறை வார்த்தை நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணா விடுதலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இறை வார்த்தை உண்மையானது. ஆனா அந்த இறை வார்த்தையுடைய உண்மையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாம், என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். தொடர்ந்து கடைபிடிக்கும்போது நம்ம கடவுளுடைய சீடரா மாறுறோம். அந்த தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுதுதான் நாம் உண்மையை தெரிந்து கொள்கிறோம். அந்த உண்மைதான் நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்கிறது. அப்ப இந்த உண்மையை தெரிவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபமாலை சொல்றேன், ஜெபிக்கிறேன், கோயிலுக்கு போறேன், ஆனா வாழ்க்கையில கஷ்டம் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? பாத்திருக்கீங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள், பிரதர் நாங்க ரொம்ப பக்தியான மக்கள், ஆனா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா அந்த மாதிரி அவங்க எல்லாம்? நான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களாக நற்செய்தி பணி செஞ்சுட்டு இருந்தேன், 2005ல இருந்து. ஆனா வாழ்க்கையில பயங்கர கஷ்டம், பண பிரச்சனை ஜாஸ்தி. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில இருந்து நஷ்டமாயிட்டே போயிட்டு இருந்தது. 2005ல இருந்து 2015 வரும்போது
வாழ்க்கையில் நான் சம்பாதித்த எல்லா பணமும் போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள வந்தா கஷ்டம் நிறைய வரும், துன்பம் நிறைய வரும், நம்ம சிலுவையை சுமந்துட்டு போகணும்னு எனக்கு என்னுடைய சீனியர்கள் சொல்லி கொடுத்தாங்க. கடவுளுக்குள்ள நெருங்கி வரும்போது துன்பம் வரும், துயரம் வரும், நம்ம சிலுவையை சுமந்துட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கடவுளுக்குள்ள நெருங்கி வரும்போது துன்பம், துயரம் யாருமே அப்படி நினைக்கிறது இல்லையா? சிவமதி சிஸ்டர் என்ன சொல்றீங்க? புரியல நீங்க சொன்னது. அப்படிதான் நினைக்கிறோம் பிரதர். நீங்க ஒருத்தர் உண்மை சொல்றீங்க சார், யாரும் சொல்ல மாட்டேங்க. ஜீசஸ் கிட்ட நெருங்கினா துன்பம் வரும், கஷ்டம் வரும், வேதனை உண்டு. ஆனா பைபிள் நம்மளுக்கு கரெக்டா நம்ம புரியணும். இதுதான், இது ரொம்ப முக்கியம். அதாவது புனித பவுல் சொல்றாரு, கடவுள்கிட்ட நெருங்கி வரும்போது உங்களுக்கு சோதனைகள் உண்டு, ட்ரிபுலேஷன் வரும்னு சொல்லி சொல்றாரு, துன்பங்கள் உண்டுன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற துன்பம் எது நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தினால் உங்களை குறிச்சு இல்லாத பொல்லாது சொன்னாங்கன்னா நீங்க மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்துல உங்களுக்கு கைமாறு மிகுதியாக இருக்கும். அப்போஸ்தலருக்கு துன்பம் வந்தது. என்ன துன்பம் வந்தது? பைபிள நீங்க அப்போஸ்தலர் பணி ஃபுல்லா படிச்சு பாருங்க, சென்ட் பால் எழுதிய நூல்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் எல்லாம் வேதனையோடு அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். எதுக்காக அடிக்கப்பட்டாங்க? கடன் பிரச்சனை வாங்கி கஷ்டப்பட்டு கஷ்டத்துல இருந்தாங்களாம். பைபிள் யாராவது கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தாங்களா? மற்றவங்களும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல எங்கேயாவது சீடர்களோ இயேசு கிறிஸ்துவோ அன்னை மரியாளோ கடன் பிரச்சனையில இருந்தாங்களா? இல்லங்க பிரதர். இல்ல. இவங்க எல்லாரும் பாவத்துல அடிமைத்தனத்துல ஏதாவது இருந்தாங்களா? இல்லங்க பிரதர். குடும்பத்துல சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? இல்லங்க பிரதர். இல்ல பிரதர். நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்களா? இல்லங்க பிரதர். அப்போ ஜீசஸ் சொல்ற துன்பம், ஜீசஸ் சொல்ற சிலுவை இது கிடையாது. கடன் பிரச்சனையோ, பாவத்தில் அடிமைத்தனத்துல இருக்கிறதோ, குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்கிறதோ, அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதோ இயேசு கிறிஸ்து சொல்கிற சிலுவை கிடையாது. ஜீசஸ் சொன்னாரு, என்னை பின்பற்றுகிற விரும்புகிற எவனும் தன்னலம் திறந்து அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்ப அவர் சொன்ன சிலுவை இந்த நோயோ, கடன் பிரச்சனையோ, குடும்பத்துக்குள்ள சண்டையோ, சச்சரவோ, இல்ல பாவம் என்ற சுமையோ கிடையாது. அவர் சொன்னது இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் அறிவிப்பதனால, நற்செய்தியை அறிவிக்கிறதுனால, அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறதுனால நமக்கு, அல்லது கிறிஸ்தவன் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அது சந்தோஷமா ஏத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பம் அந்த மாதிரி ஒரு துன்பமா இருந்தா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிச்சதுனால கூட்டு போயிட்டு உங்களே சிறையில போட்டாங்கன்னா மகிழ்ச்சியோட பாட்டு பாடுங்க, சென்ட் பால் பாடின மாதிரி. அப்போ முணுமுணுக்க கூடாது, அப்படக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போஸ்தலர் அப்படிதான் பண்றாங்க. திருத்துதர் பணியில 4வது அதிகாரம் 34, 35 வசனம் நினைக்கிறேன். அதுல பேதுருவையும் யோவானையும் கூட்டு போயிட்டு மைய புடைத்தார்கள்னு வசனம் சொல்லுது. அவங்களை கூட்டு போட்டு பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க. 5:43. எஸ், திருத்துதர் பணி 5வது அதிகாரம் 40, 41 வசனங்கள். திருத்துதர் பணி 5, 40, 41. பின்பு அவர்கள் திருத்துதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பிற்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கித்து விட்டு வெளியே சென்றார்கள். இந்த சிலுவையை கடவுள் ஏத்துக்க சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் சாட்சி செல்லும் பொழுது, அவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் போது நமக்கு வர்ற துன்பங்கள். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யறீங்க, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லஞ்சம் வாங்காம வேலை செய்ய முடியாது. ஒரு காலத்துல லஞ்சம் வாங்கினா, நான் சின்ன பசங்களா இருக்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் ரோட்ல போகும்போதே சொல்லுவாங்க, பார் இந்த ஆள் லஞ்சம் வாங்குற மனுஷன் சொல்லி ஒரு கேவலமா சொல்லுவாங்க. இப்ப தலைகீழ மாறி போச்சு. யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்காத ஆள் போனா இந்த பேர் பொழைக்க தெரியாம போறான் பாரு சொல்றாங்க இல்லையா? காலம் தலைகீழாக மாறிவிட்டது. இப்ப நீங்க கவர்மெண்ட்ல லஞ்சம் வாங்க வேலை செய்ய முடியுமா? நீங்க நினைச்சாலும் மேல இருக்கணும் விட மாட்டாங்க, கீழே இருக்கணும் விட மாட்டாங்க. ஆனா கடவுள் நம்ம அப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமா ஒரு வேலையை அங்க செஞ்சோம்னா சோதனை வரும், துன்பம் வரும். அப்போ அந்த சிலுவையை தாங்கிக்க சொல்றார் ஆண்டவர். இதுதான் சிலுவை. இயேசு கிறிஸ்து சொன்ன சிலுவை,
அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதனால், அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுனால், அல்லது கிறிஸ்தவன் என்பதனால் உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இல்லாத மற்ற எதுவும் சிலுவை கிடையாது. அவர் சொன்ன சிலுவை கிடையாது. நம்முடைய அறியாமையினால் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 12-13 வருடங்களாக கடன் பிரச்சனையை இயேசு கிறிஸ்து கொடுத்த சிலுவைன்னு சொல்லி நன்றி ஆண்டவரே, கடன் பிரச்சனைக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருந்தேன். கையில இருந்த சொத்தெல்லாம் போச்சு, பணமும் போச்சு. கடைசியில் 60 லட்சம் ரூபாய் கடன்ல வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன், எங்கேயோ தப்பு பண்றோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுளுக்கு உண்மையான முறையில் ஊழியம் செய்தாலும் நம்ம ஏன் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறோம்? ஏன்னா கடன் பிரச்சனை எந்த அளவுக்கு கஷ்டம்னா, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு லைஃப். அப்ப நான் பைபிள் ஃபுல்லா படிக்கும் போது, புதிய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு பார்த்தா எங்கேயுமே கடன் வாங்குங்கன்னு சொல்லல. எங்கேயாவது கடன் வாங்குன்னு சொல்லியிருக்காரா? ஹலோ சொல்லல பிரதர். பழைய ஏற்பாட்டுல பிதா எங்கேயாவது சொல்லியிருக்காரா கடன் வாங்குன்னு சொல்லிட்டு? இல்ல. ஓகே, அப்ப கடன் வாங்கினா யாருடைய தப்பு? அது நம்மளுடைய தப்பு தான். ஏன் என்ன சேர்த்து? எங்களுடைய தப்பு. என்னுடைய தப்பு. ஓகே, சோ பைபிள்ல பழைய ஏற்பாட்டுலயும் பிதா எங்கேயும் கடன் வாங்கன்னு சொல்ல, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எங்கேயும் கடன் வாங்கன்னு சொல்ல. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அன்பு செலுத்துவதை தவிர வேற எதிலும் யாருக்கும் கடன் படாதீர்கள் இருக்குது. அப்ப நமக்கு ஒரே ஒரு கடன் தான், எல்லாரையும் அன்பு செய்யணும். இயேசு கிறிஸ்து அன்பு செய்து போல் அன்பு செய்யணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய நமக்கு இருக்கிற ஒரு கடன். மற்றபடி கடன் யாரிடமும் வாங்கக்கூடாது. எப்போ ஒரு கிறிஸ்தவன் கடன் வாங்குறான் தெரியுமா? கடவுள் என் தேவைகளை சந்திப்பார்னு எப்போ ஒருத்தங்க நம்பிக்கை இல்லாம போதோ அப்போதான் போய் கடன் வாங்கணும். அது எந்த ஒரு சுச்சுவேஷனா இருக்கட்டும், என் தேவைகளை கடவுள் சந்திப்பார்னு எப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை இல்லாம போதோ, அவன் நம்பிக்கையில இருக்கிறானோ, அதுதான் நம்மள கடன் வாங்குறதுக்கு கையை நீட்ட சொல்லுது. இல்லைன்னா நமக்கு பேராசைனால நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு ஒரு சில காரியங்களை செஞ்சு கடன் வாங்குறோம். அப்ப எப்படி வாங்கினாலும் நம்முடைய தவறு தான். ஒண்ணுல அவநம்பிக்கையில வாங்குறோம், இல்லைன்னா பேராசையில போய் கடன் வாங்குறோம். ரெண்டுமே நம்முடைய தவறு. அப்ப இன்னைக்கு நீங்க யாராவது கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா யாருடைய தவறு? அது தவறு. அப்ப நீங்க கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரணும், முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, கடன் வாங்கினது என்னுடைய தவறு, நீர் என்னை பாதுகாப்பீர், எனக்கு தேவைகளை சந்திப்பீர், நம்பிக்கை இல்லாம நம்ம போய் கடன் வாங்கினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த பிரச்சனை இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில கடன் வாங்க மட்டும் ஒப்பு கொடுங்க, கடவுள் உங்களை பாதுகாப்பார். நான் 7 வருடங்களுக்கு முன்பாக 7-8 வருடங்களுக்கு முன்பாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இத்தனை வருடம் தெரியாம நான் கடன் வாங்கிட்டேன். இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, பண கஷ்டம் எல்லாமே கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். சரி, இறை வார்த்தை சொல்றது எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்லுது. ஆனா எப்படி சொல்லணுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆண்டவரே ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆக்சிடென்ட் ஆகி என்ன உயிரோட காப்பாத்துறீங்களா, அதுக்கு நன்றி சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? உயிரோட காப்பாத்துறதுக்கு தான் நன்றி சொல்லுவோம். நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நன்றி ஆண்டவரே, நோயை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, கடன் பிரச்சனைக்கு நன்றி ஆண்டவரே. இது தவறான முறை. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு புத்தியை கொடுத்தீங்களா, அதுக்கு நன்றி ஆண்டவரே. புரியுதுங்களா? நோய் வந்தாலும் என்ன அது பாதுகாத்தீங்களா, அதுக்காக நன்றி. அப்படிதான் சொல்லணும். கடவுள் நோய் கொடுக்குற கடவுள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 8 வருடத்துக்கு முன்பாக கடவுள் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் நான் கடன் வாங்க மாட்டேன், நீர் சொல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். இந்த ஒரு முறை என்னுடைய கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களில் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் கடந்த 7 வருடங்களாக யாருக்கிட்டையும் ஒரு பைசாவோட கடன் வாங்கினது கிடையாது. பல சகோதரிகளுக்கு உதவி செய்ய முடிஞ்சது தவிர கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை கடவுள் எனக்கு அனுமதிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உண்மையிலே நீங்கள் கடவுளை விசுவாசித்தீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நம்ம அதுல இருந்து வெளியில கொண்டு வரது கடவுளால் முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும், கடன் வந்ததுக்கு தப்பு நம்முடைய தவறு. அவரை நம்பாம நம்ம கை நீட்டினது நம்முடைய தவறு. இயேசு கிறிஸ்து ஒரு தேவை வரும்போது அவர் போய் கடன் வாங்கல இல்லையா? அற்புதமான ஒரு வகையில அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. சீடர்கள் யாரும் எங்கேயும் போய் கடன் வாங்கல. அன்னை மரியாள், யோசேப்பு, ஜீசஸ் ஜெருசலேம்ல இருந்து நாசரேத்துல இருந்து எகிப்துக்கு நைட்டா ஓடுறாங்க.
அங்க போய் யார்கிட்ட கடன் வாங்கினாங்களா? இல்ல, இருந்ததை வச்சு அவங்க கொண்டு போறாங்க. அப்போ கடவுள் நம்முடைய கையில் இருப்பதை பெருக செய்வார். நம் நம்பிக்கையோடு நன்றி சொல்லும் பொழுது அது நம்ம சில நேரத்துல பேராசை பிடிச்சிட்டு என்ன பண்றோம், நம்ம தகுதிக்கு மீறி போய் கடன் வாங்க ஆசைப்படுறோம். சிலர் வீடு கட்டணும்னு சொல்லி கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க, அப்புறம் கடன்ல இருந்து வெளியே வர முடியல. சிலருக்கு பைக் வாங்கணும்னு கடன் வாங்குறாங்க இல்லையா, லோன் போடணும். பேங்க்ல லோன் போட்டாலும் கடன் தான். நான் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப இதை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, அதை எப்படி லோன் போட்டாம எப்படி நீ வீடு கட்டுவேன்? சரி, லோன் போட்டுதான் வீடு கட்டணும் எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல? ஆதி திருச்சபையில் உள்ளவங்க வீடு கட்டும் போது லோன் போட்டா வீடு கட்டலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். லோன் போடாம வீடு கட்ட முடியாதா? லோன் போடாம ஒரு வீடு கட்டுறது கையில பைசா இல்லைன்னா வீடு தேவையில்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு வீடு பரலோகத்துல இருக்கிறது முக்கியமா, இங்க இருக்கிறது முக்கியமா? ஹலோ, எந்த வீடு ரொம்ப முக்கியம்? இங்க வீடு இல்லாம பரலோகத்துல இருந்ததுன்னா பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா இங்க 2-4 வீடு வச்சுட்டாங்க, பரலோகத்துல வீடு இல்லைன்னா எல்லாம் போச்சு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Jesus அதுதான் சொன்னார், உங்களுடைய எண்ணங்கள் பரலோகத்தை சார்ந்து இருக்கட்டும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் பரலோகத்தை சார்ந்து இருந்ததுன்னா, பரலோகத்துல ஜீசஸ் வீடு கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு வீடு கட்டியிருப்பாரா? அவர் வீடு கட்டுற மாதிரி நான் நல்ல காரியம் ஏதாவது பண்ணியிருக்கேனா? அவருடைய நாமத்தை நான் அறிக்கை செய்யறேனா? அவருக்கு சாட்சியா இருக்கிறேனா? அவர் சொன்னபடி வாழ்றேனா? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறேனா? அப்போ நமக்கு பரலோகத்தை குறிச்சு இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இங்க வீடு கட்டலையே நம்ம கவலைப்பட மாட்டோம். இதுவரைக்கும் எனக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது இந்தியாவில. நிஜமா சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஃபாரின்ல எத்தனை நாள் இருக்கிறீங்க, நீங்க ஏன் வீடு கட்டல? முதல்ல ஒரு 12 வருஷம் சொத்துல அழிஞ்சு போச்சு, இப்போ கடன்ல இருந்து மீண்டு கடவுள் நல்ல ஒரு நிலைக்கு வச்சிருக்காரு. ஆனா வீடு கட்டும்போது நானு லோன் போடாம மொத்தமா கேஷ் வச்சுதான் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு நாள் நடக்கும். தேவை என்றால் கடவுள் அதை செய்வார். ஒருவேளை வீடு இல்லைன்னா என்ன பிரச்சனை? நிறைய பேருக்கு அது ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ. ஒரு சொந்த வீடு இல்லைன்னா என்ன ப்ராப்ளம்? இது உலகத்துக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. நிறைய பேரு மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா எப்படி வாடகை வீட்டுல இருந்து கல்யாணம் நடத்தலாமா? நடத்தினா என்ன பிரச்சனை? நீங்க கடன் வாங்கி லோன் போட்டு அந்த கடனை அடைக்க முடியாம 4 பேர்ட்ட திட்டு வாங்கிட்டு சொந்த வீட்டுல இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதுக்கு வாடகை வீட்டுல கடன் இல்லாம இருக்கிறது எவ்வளவு நல்லது. Praise the Lord. Hallelujah. ஊர் பெருமைக்காக நிறைய மக்கள் கடன் பிரச்சனைல இருக்கிறீங்க. நான் நாகர்கோவில் எக்கச்சக்கமான கடன்ல அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஒன்ல சீட்டு போட்டு நிறைய அது பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு சீட்டு போடுறாங்க. யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் கடன். அதே போல டவுரி ஜாஸ்தி, வரதட்சணை கொடுக்கறது ஜாஸ்தி. ஒரு திருமணத்துக்கு போனா மொய் எழுதுறது 50,000 ரூபாய் சொல்றான். ஆச்சரியமா இருக்கு அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது. இங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க ஊர் பேரை சொல்றேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம மாத்தணும். கிறிஸ்துவலா இருக்கிற நாம் உலக பெருமைக்காக, மற்றவங்களுடைய பெருமைக்காக நீங்க போய் ஓகே ஒரு 2,000 ரூபாய் மொய் எழுதுனா என்ன குறைஞ்சு போகுது உங்களுக்கு? 4 பேர் திட்டுவாங்க, திட்டிட்டு போட்டோம். உங்க தகுதிக்கு ஏற்றபடி செய்யுங்க. அவங்க தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அமௌண்ட் செய்ய வேண்டியது, கடன் வாங்கி செய்ய வேண்டியது, அப்புறம் பின்னால கஷ்டப்பட வேண்டியது. பேச மாட்டாங்க நம்ம கிட்ட. அவங்க பரவாயில்ல சிஸ்டர், ஜீசஸ் பேசினா போதாது அவங்களுக்கு. அவங்க பேசலன்னா விட்டு போங்க, என்ன பிரச்சனை? 4 பேர் உங்ககிட்ட பேசல, ஃபைன். ஜீசஸ் பேசுறது முக்கியமா? ஜீசஸ்க்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஜீசஸ் என்ன இப்படிதான் 50 பவுன் 100 பவுனுக்கு ஜுவல்ஸ் போட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றாரா? ஜீசஸ்க்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து பண்ணா வாழ்க்கை போதும் சிஸ்டர். மற்ற மனிதனுக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்க மாதிரி வாழ்றதுதான் முக்கியம், தவிர மற்ற மனிதர்களுக்கு பிடிக்குதான்னு பாக்குறது அது சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. நீங்க நிம்மதியை தொலைச்சுக்கீங்க. கடவுள் கொடுத்த நிம்மதி உங்களுக்குள்ள இருக்கிறன்னா, நான் செய்யற காரியம் ஜீசஸ்க்கு பிடிச்சிருக்கா, அது மாத்திரம் போதும். இயேசு கிறிஸ்து பிடித்தபடி வாழும்போது நிறைய பேருக்கு பிடிக்காம போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உண்மையில இயேசு கிறிஸ்துக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்றால் பல மக்களுக்கு பிடிக்காமல் போகும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பிடிக்கல. அப்ப நம்மளை மட்டும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா நீங்க இயேசு கிறிஸ்துக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. ஸோ நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்த விரும்புகிறீர்களா, மக்களை திருப்திப்படுத்த விரும்புகிறீர்களா? புனித பவுல் தெளிவா சொல்றாரு. நான் இதே வார்த்தை அவர் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்த விரும்பினா, மக்களை திருப்திப்படுத்த விரும்பினா, மக்களை திருப்திப்படுத்த விரும்பினா நான் இன்னும் கடவுளுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாதுன்றார். சோ நீங்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள், மக்களை திருப்திப்படுத்தணும், மக்கள் பேசாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜீசஸ் உங்ககிட்ட பேச மாட்டார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Okay.
சோ எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவது கடவுளுடைய விருப்பம் அல்ல. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வாயிலிருந்து இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகள் வருவது கடவுளுடைய விருப்பம் அல்ல. அதே மாதிரி நம்முடைய தகுதிக்கு மீறி எதையும் செலவு செய்யாதீங்க. ஏன்னா அப்படி செஞ்சுட்டு கடன் வாங்குறது, கடன் வாங்கி செய்யறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. ஈவன் கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, கடன் வாங்கி ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடாது. அது கடவுள் விரும்புற ஒரு உதவி கிடையாது. நம்ம கையில இருந்தா கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாதுன்னே பைபிள் சொல்லுது. அதே போல இன்னொருத்தருக்கு பிணையாளியாக நிற்காதே. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட கஷ்டப்படுறாங்க. அவங்க டெய்லி இந்த மாதிரி கால்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு சொல்றேன், நிறைய மக்கள் சீட் நடத்துறேன்னு சொல்லி தங்களுடைய தகுதிக்கு மீறி அமௌண்ட்ல சீட் நடத்துறது. 50 லட்சத்துக்கு சீட் நடத்துறேன், 1 கோடிக்கு சீட் நடத்துறேன், 2 பேருக்கு கொடுக்காம போனாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையா போகிறது. ஸோ தயவு செய்து உங்களால எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் செய்யுங்க. அதுக்கு மேல கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஓகே, நான் இறை வார்த்தையுடைய ஒரு சில விஷயங்களை பேசணும்னு நினைச்சானா கொஞ்சம் அப்படி கிராஸ் படி சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடிப்பதனால், கிறிஸ்தவர்கள் என்பதனால், இயேசு கிறிஸ்து சாட்சியா இருக்கிறதுனால வருகிற துன்பம். அந்த துன்பம் வரும்போது மகிழ்ச்சியா சந்தோஷப்படுங்க. உண்மையிலே சொல்றேன், இயேசு கிறிஸ்துவாக உயிரை கொடுக்கறது சந்தோஷமான விஷயம் எதுவும் கிடையாது. நீங்க கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதனால உங்களை கூட்டு போயிட்டு கழுத்து வெட்டினாங்கன்னா பி ஹாப்பி. அடுத்த செகண்ட் போய் உட்காரலாம். இரத்த சாட்சியா மறிக்கிறத விட சந்தோஷமான ஒரு இறப்பு வேற எதுவும் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் பாவியா இருந்தா கூட அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவ உயிரை கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் மோட்சம். பாருங்க, இதே கிடையாது, முத்திரை சிலமை கிடையாது. ஏன் தெரியுமா? 3 வகையான ஞானஸ்தானங்கள் உண்டு. தண்ணீர் ஞானஸ்தானம், இன்னொன்னு பரிசுத்தாவியான ஞானஸ்தானம். அது 2 நமக்கு தெரியும். 3வது ஒரு ஞானஸ்தானம் உண்டு. ஜீசஸ் அதுதான் பைபிள்ல சொல்றார், நான் எடுக்க வேண்டிய வேறு ஒரு ஞானஸ்தானம் உண்டு, இரத்த ஞானஸ்தானம். தன்னுடைய உயிரை கடவுளுக்காக, இன்னொரு மனிதனுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பது, தன்னுடைய இரத்தத்தை சிந்துவது. இயேசு கிறிஸ்துவாக ஒரு மனிதன் ரத்தத்தை சிந்தும் போது அவன் ரத்தத்துல பேப்டிசம் வாங்குறான். அடுத்த செகண்ட் இயேசு கிறிஸ்துவின் மடியில போய் உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன இந்த பிரதர் பேசி பேசி கடைசியில நம்மள காலி பண்ணிட்டு வரப்பான்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவாக துன்பப்படுறது உண்மையிலே சந்தோஷப்படணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் உண்மையான சிலுவையை சுமக்கிறது. சுயத்துக்கு மறிக்கிறது தான் உண்மையான சிலுவையை சுமப்பது. நிறைய பேர் பிளஸிங் படி பேசணும், சந்தோஷப்படுறாங்க. ஆனா சிலுவைன்னும் போது பயப்படுறாங்க. உண்மையான சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவது, நற்செய்திக்காக துன்பப்படுறது, நற்செய்தியை கடைபிடிக்கிறதுனால் வருகிற துன்பம். உங்க மனசை நீங்க அதை டியூன் பண்ணணும். இறை வார்த்தை நான் போய் வெளியில போய் சொல்லும் போது எனக்கு 4 பேர் அடிச்சாங்கன்னா சந்தோஷப்படணும். சோ ரினியூ யுவர் மைண்ட், உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக 4 செலவு கையில இருந்து செலவு பண்றது வந்ததுன்னா கவலைப்படாதீங்க. ஐயோ நான் இவ்வளவு செலவு பண்றேன்னு அதுக்கு புலம்பாதீங்க. உங்கள் கையில இருந்து பணத்தை அதுக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க செலவு பண்ணீங்கன்னா நீங்க பரலோகத்துல சொத்து சேர்த்து வைக்கிறீங்க. ஜீசஸ் அதுதான் சொல்றாரு, பரலோகத்துல சொத்து சேர்த்து வைங்க, அங்க ஒன்னும் பூச்சிலாம் அரிச்சு போகாது. இந்த உலகத்துல சொத்து சேர்க்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்? இந்த உலகத்துல சொத்து அதிகமாக உங்களுக்கு பரலோகத்துல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய எண்ணங்கள் பூலோகம் சார்ந்ததாக இருக்கும். இங்க ஒண்ணும் இல்லை, ஆனா பரலோகத்துல நிறைய சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உள்ளம் பரலோகத்துல இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களுடைய சொத்து எங்க உண்டோ உங்கள் இருதயமும் அங்குதான் இருக்கும். இங்க நிறைய சொத்து வச்சீங்கன்னா அப்ப இருதயம் எங்க இருக்கும்? இந்த உலகம் சார்ந்ததாக இருக்கும். உங்களுடைய சொத்து பரலோகத்துல நிறைய சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுடைய உள்ளம் ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்தை குறித்து இருக்கும். அப்ப சொத்து இல்லாம இருக்கிறது நல்லதா, சொத்து நிறைய வச்சிருக்கிறது நல்லதா? சொத்து இல்லாம இருக்கிறது நல்லது. சீஜா சிஸ்டர் கரெக்டா சொல்றாங்க. மற்ற யாருக்கும் வாயத்திறந்து சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த பிரதர் சொல்லி சொத்தெல்லாம் பிடிங்கிறாரு போகுது. கூட்டு போயிட்டு நம்மள கல்வாரி சிலுவையில் அடிச்சுட்டு வர போகுதுன்னு பயப்படுறீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவோடு கல்வாரியில் நாம் மரிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுக்காக மரிப்பது, இயேசுக்காக வாழ்வது. நமக்காக இறந்து உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் உயிர் வாழுங்கள் பைபிள் சொல்லுது. யாருக்காக வாழணும்? நம்ம நமக்காக இறந்து உயிர் தெழுந்த இயேசு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகத்துக்காக வாழ்றது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது.
பெத்த பிள்ளைங்களுக்காக வாழ்றது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஆனா நம்ம வாழ்றது யாருக்காக வாழணும்? இயேசு கிறிஸ்துக்காக வாழணும். வாழ்ந்தோம்னா நம்முடைய பிள்ளைங்களை கடவுள் பார்த்துப்பார். நம்ம கடமைகளை செய்யணும், கடமையை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா நம்முடைய மனதில் நாம் வாழ்வது கிறிஸ்துவுக்காக அது இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா?